பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு எவ்வளோ ஈஸியாகவும் அண்ட் குவிக்காகவும் ஒரு சூப்பரான பிரியாணி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். மக்களே, வெல்கம் டு தி ஷோ ஆஃப் ஆச்சி நெக்ஸ்ட் இன் குக்கிங். ஓகே, நீங்கள் செட்டப்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான வேலை, ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்போவுமே நம்ம டேஸ்டியாக பிரியாணி சாப்பிட்றதுக்குலாம் திண்டுக்கல் போவோம், அதெல்லாம் அந்த காலங்க. ஆனால் இப்போது திண்டுக்கலே நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கு. என்ன சந்தேகமாக பார்க்குறீங்களா? இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்ட்னா ஆச்சி மசாலா நமக்காக கொண்டு வந்திருக்காங்க திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட். ஸோ திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு எவ்வளோ ஈஸியாகவும் அண்ட் குவிக்காகவும் ஒரு சூப்பரான பிரியாணி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி நெய் அல்லது எண்ணெய் 50 மில்லி, 750 கிராம் வேக வைத்த மட்டன், ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட், சீரக சம்பா அரிசி 500 கிராம், உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆச்சி பியூர் கீயை 50 ml ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீயை நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இதில் 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேக்கெட்டில் ஃபுல்லாக ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பேக்கெட் வந்தீங்கன்னா இதுதான் திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட். ஓகே, இந்த 2 பேக்கெட் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ் பேக்கெட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணி வச்சுருந்த மட்டன் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 750 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ மட்டன் ஆட் பண்ணியாச்சு. இது ஹோல் ஸ்பைசஸோட ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மட்டனோட கொஞ்சம் நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கோம். நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வாட்டருக்கு பதிலாக நான் ஆல்ரெடி மட்டனை பாயில் பண்ண வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்டரை ஒரு 800 ml நான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அந்த வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சீரக சம்பா ரைஸ் 500 கிராம்ஸை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்மளும் ரைஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா நான் சால்ட்டே ஆட் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ண பேஸ்ட்லேயே சால்ட் லெவல் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் செட்டில் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. கலரு எல்லாமே வெல் குக்டாக இருக்குது. சரி, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடடடடா, வேறு லெவல். எல்லாமே ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கு. சரி, உடனே சாப்பிட்டே ஆகணும். என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. சாப்பிட்றலாம். நான் சத்தியமாக லைஃப்பில் இப்படி ஒரு சூப்பரான ஒரு பிரியாணியை வாசமே வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட போகிறேன். சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடடடடா, நானா சமைச்சேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. எல்லா ஃப்ளேவர்ஸும் சத்தியமாக திண்டுக்கல் பிரியாணி நம்ம ஆல்ரெடி எப்போவுமே சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி இருக்குது. என்னால் நம்பவே முடியலங்க நான் இது செஞ்சதுன்னு.
டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் வந்து எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது. எல்லா ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்கியிருக்கு. எல்லாமே நல்ல வெல் குக்டாக இருக்குது. வேறு லெவல். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆச்சி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.achifoods.comல லாகின் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கோங்க. வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம், உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye from ஸ்வேதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.achifoods.com.